திருமங்கலத்தில் தொடங்கி அண்ணாநகர் கோபுரம், அண்ணாநகர் கிழக்கு, ஷெனாய் நகர், பச்சையப்பா கல்லூரி, கீழ்ப்பாக்கம் வழியாக நேரு பூங்காவை அடையும் இந்த மெட்ரோ ரயில் சேவை மொத்தம் 7 நிலையங்களை இணைக்கிறது. சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த தூரம் முழுக்க முழுக்க சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க சுரங்கப்பாதையில் சென்னையில் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதனால் ரயிலில் பயணிக்க ஒரு சிலருக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க இன்று சுரங்கப்பாதையில் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தப்புவது எப்படி என ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. திருமங்கலம் ரயில் நிலைய பகுதியில் செயற்கை முறையில் புகைமூட்டம் ஏற்படுத்தப்பட்டது. தானியங்கி சென்சார் மற்றும் வீடியோவில் பதிவாகும் காட்சிகளின் மூலம் புகை, தீ, விஷவாயு உள்ளிட்டவை உடனடியாக கண்டறியப்பட்டு தீயணைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புகை, விபத்து, தீ போன்றவை நேரிட்டால் சுரங்கப்பாதையில் இயங்கும் ரயிலானது தானாகவே தனது இயக்கத்தை நிறுத்தி கதவுகளை திறந்து கொள்ளும். ஒரு தண்டவாளத்திற்கும் மறு தண்டவாளத்திற்கும் இடையில் தடுப்பு இருப்பதால் பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கி சுமார் 250 மீட்டர் நடந்து பாதுகாப்பான பகுதியை அடைய முடியும். புகையை சென்சார் மூலம் உணர்ந்ததும் அதை டனல் வென்டிலேஷன் சிஸ்டம் என்ற ராட்சத விசிறிகள் மூலம் வெளியேற்ற வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பொருத்தப்பட்டுள்ள இந்த ராட்சத விசிறிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புகை மற்றும் வெப்பத்தை வெளியேற்றி சுரங்கத்தை மிதமான தட்ப வெப்பத்தில் வைத்திருக்க உதவுகிறது. அதே சமயம் சுரங்கத்திற்கு மேலிருக்கும் சாலை வெளியேற்றும் புகை மூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகளை பாதிக்காத வகையில் குழாய்கள் மூலம் நேரடியாக வான் நோக்கி அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்க ரயில் பயணத்திற்கு 40 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்படுகிறது. நாளை மறுநாள் ஞாயிறு முதல் இந்த தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை துவங்க உள்ளது. துவக்க விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.